அடுத்த நாள் காலைல திருப்புகழ் நிகழ்ச்சி, திருப்புகழுக்காக போகிறாங்க சார். 4ஆம் தேதி அவங்க சொன்ன மாதிரி நிறைய முருக பக்தியில் எனக்கு பெரிய ஆச்சுன்னா அன்றைக்கி சண்டே. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை மக்கள் வந்து கறி மீன் எடுத்து ஜாலியாக சாப்பிட்டுருப்பாங்க, கோயிலுக்கு வருவாங்க, வந்துட்டு போய் சாப்பிட கூட இருப்பாங்க. ஆனால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான மேலர் வந்து திருப்புகழ் பாடலை படித்து ஒவ்வொரு ஊர்லேருந்து வராங்க. பெங்களூர் சுற்றிட்டுள்ள பகுதிகள், தமிழருக்கு மட்டும் கன்னடர்களும் வராங்க. அவ்வளோ பக்தியாக இருக்காங்க முருகர் மேலே. ஆல்ரெடி அந்த முருகர் கோயில் போய் நான் பதிவு பண்ணியிருந்தேன், வைரவேல்னு சொல்லி. அந்த கோயில் எப்படி உருவாச்சு, அது பேர் உருவாச்சுன்ட்டு. அப்போது எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு நான் முருகரை உட்காந்துருக்கேன் சார். திருப்புகழ் பாடல் ஒன்று எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க சார். எனக்கு நானும் படிச்சுட்டே இருக்கேன். என் காலுக்கு கீழே ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு ஏதோ ஒரு சக்தி எடுத்து பாருன்னு சொல்லுது. நான் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி 2 பேஜ் தான் பார்த்த உடனே எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அடாப்பாவி, நம்ம தேடின புக்கு இந்த புக்கு மாதிரியா இருக்கே, ஒரு இந்த புக்கு தானா அப்படின்னு சொல்லி உடனே உதவியாளர்கிட்ட ஃபோனை கூப்பிட்டு எல்லா பேஜையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த புக்குக்கு சொந்தக்காரி என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. என்னங்க புக்குன்னு? இல்லைங்க, நீங்கள் பாடுங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது இந்த புக்கில்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது நான் சொன்ன பார்த்தீங்களா, திருப்புகழ் படித்தவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் ஆவார். 1921 வந்து புக். ஆமாம், கிட்டத்தட்ட அது ஒரு 100 வருஷம் புக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த புக்கு மூலயமா தான் இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கிற கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், கந்தகுரு கவசமாக இருக்கட்டும், கந்தர் அலங்காரம் மட்டும், திருப்புகழ் பாடம் எல்லாமே இந்த புக்கில் இருந்தால் வெளில வந்திருக்கு. இந்த புக்கில் இருக்கிற தமிழும் இப்போ இருக்கிற தமிழும் கிட்டத்தட்ட ஒரு 1000% வித்தியாசமாக இருக்கும். அது உங்களால் படிக்கவே முடியாது. அப்போது இந்த புக்கை நான் பார்த்துட்டு எல்லா பேஜும் ஃபோட்டோ எடுக்கிறப்போ திருப்புகழ் பாடுறவங்ககிட்ட நான் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அனுமதி தாங்க, ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் நான் சொல்கிறேன். இதேமாதிரி அங்கே மைக்கு. முருகர் எப்பேற்பட்ட கருணையானவர் பாருங்கள். நான் சென்னையில் 20 நாளாக ஒரு புக்கு தேடுறேன், அந்த புக்கு எங்கேயுமே கிடைக்கல. சம்மந்தம் இல்லாமல் வந்து ஒருத்தர் 4ஆம் தேதி இங்கே மாதிரி நிகழ்ச்சிக்குன்னு கூப்பிட்றாரு. இந்த 4ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் எந்த புக்கை தேடணும் அதே புக்கு என் கால் கீழே இருக்குது. நான் எடுத்து அதை பதிவு பண்ணால் இந்த புக்கு தாங்க, நான் இந்த புக்கை வச்சுக்கிட்டு உங்களுக்கு சில ஆராய்ச்சிலாம் பண்ணிச்சதுக்கப்புறம் தரேன்னு சொல்லி கொடுத்து அமிச்சாங்க எனக்கு. இது எவ்வளோ பெரிய அதிசயம் சார். நிச்சயமாக. ஸோ இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு பெங்களூர் பயணமே இந்த புக்கு நம்மகிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு